சிம்பிள் அண்டு டேஸ்டியாக கறி குழம்பு இன்றைக்கி டக்குன்னு செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, குக்கர் வச்சுருங்க, தேவையான அளவு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை போடுங்க. போட்டிங்களா? வெடிக்குது பார்த்தீங்களா? வெடிக்குது. கொஞ்சம் சோம்பு போடுங்க. நான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சீரகம் போடுவேன், நீங்கள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பாருங்கள், கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம். நான் மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம், பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஏதோ பண்ணுங்க, கை சுட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க, கைவிடாமல் வதக்குங்க, இப்படி பிடிக்காமல். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு, நல்லா வதக்கினா தான் வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கினா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 3 தூள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் எல்லாம் உளருவேன், கண்டுக்காதீங்க. அவங்கவுங்க தேவைக்கான அளவு வந்து மிளகாப்பொடி போடுங்க. நான் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தாங்க. நான் ஏற்கனவே மிளகாப்பொடி அரைக்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. மசாலா கூட போட்டு நல்லா புரிஞ்சுட்டு மசாலா கூட போட்டு நல்லா வதக்குங்க. கறியை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மணமணக்கும் மட்டன் குழம்பு சரியாக ஈஸியாக செய்வது எப்படி. அப்புறம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா வந்து நிறைய தண்ணி விடும். சரி, அவ்வளோதாங்க. இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டீங்களா? அப்புறம் மூடி போட்டு மூடி 7-8 விசில் விடணும். அவ்வளோதான். பஞ்சு மாதிரி கறி வெந்துடும். சூப்பரான சுவையான டேஸ்டான கறி குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு 10 முந்திரி வந்துட்டு இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கறி குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், முந்திரியும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மூடி போட்டு நான் மூட போகிறேன். விசில் வந்ததும் காமிக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. விசில் போட போகிறேன். விசில் எப்போவுமே வந்து உடனே மூடிடக்கூடாது, அதனால் ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஏர் வெளில வந்த பிறகு தான் நீங்கள் வந்துட்டு விசில் போடணும். 7-8 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வேகட்டும். நல்லா விசில் வரட்டும். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. என்னோடய குக்கர் வந்து 6-7 விட்டு விசில் விட்டால் தான் நல்லா வேகும். அதனால் உப்பு காரம் எல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் இட்லி ரெடி ஆகுது. தட்டில் வந்து நெய் தடவி தண்ணி கொதிக்கும்போது சோளம் அரிசி மாவு, சோளம் அரிசி வந்து மாவு வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்,
அது ஊற்ற போகிறேன். கறி குழம்பு வாங்க சாப்பிட்லாம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். 6-7 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகேவா? விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் குக்கரில் குழம்பு வச்சிங்கன்னா உடனே விசில் போய் எடுத்தோடனே உடனே எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க மேலே. குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. குழம்பு நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு. இட்லி, சோளம், அரிசி மாவு கலந்த இட்லி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம்.